தன்னுடைய கேப்டன்ஷிப் பதவியை அடமானம் வைத்து அனில் கும்ப்ளேக்கு வாய்ப்பு கொடுத்த சௌரவ் கங்குலி. கேலண்டர் இயர் 2003-2004ல இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் செலக்டர்ஸ் இந்தியன் டீமுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆஸ்திரேலியன்ஸை தங்களோட சொந்த மண்ணில வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கேப்டனா இருந்த கங்குலிக்கு கரெக்டான டீம் கொடுக்கணும், அதுவும் இல்லாம ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸா ஆஸ்திரேலியாக்கு அனுப்பணும்னு சொல்லி செலக்டர்ஸ் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆசிஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஸ், அவங்கள நார்மல் மேட்ச்ல பீட் பண்றதே ரொம்ப கஷ்டம், அதுவும் அவங்க சொந்த மண்ணில பீட் பண்றது மிகப்பெரிய டாஸ்கா இருந்தது இந்தியன் டீமுக்கு. இந்தியன் டீமை செலக்ட் பண்றதுக்காக குரூப் ஆஃப் செலக்டர்ஸும் இந்தியன் கேப்டன் சௌரவ் கங்குலியும் மீட் பண்ணாங்க. அப்போ ஃபார்ம்ல இருந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல அனில் கும்ப்ளே பேரு மிஸ்ஸிங்ல இருந்தது. கங்குலி அவர்கள் செலக்டர்ஸ் கிட்ட எனக்கு அனில் கும்ப்ளே இந்த டூருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. ஆஸ்திரேலியா பிச்சர்ஸ் மோஸ்டா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணும், நம்ம கிட்ட ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 3வது ஸ்பின்னர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி செலக்டர்ஸ் கங்குலி கிட்ட கேள்வி எழுப்புனாங்க. அதற்கு கங்குலி பிடிவாதமா இருந்து எனக்கு அனில் கும்ப்ளே இந்த டூருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்டர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு. செலக்டர்ஸ் ஒரு டெட்லி அக்ரிமெண்டோட அனில் கும்ப்ளேவை டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சீரிஸ் ஒண்டி அனில் கும்ப்ளே சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா ஃபர்ஸ்ட் கங்குலியை கேப்டன்ஷிப் பதவியில இருந்து தூக்குவோம், அடுத்து பாத்தீங்கன்னா அனில் கும்ப்ளேவை டீமை விட்டு தூக்குவோம் அப்படின்னு சொல்லி செலக்டர்ஸ் கங்குலி கிட்ட சொல்லியிருந்தாங்க. 4 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ்ல 3 டெஸ்ட் மேட்ச் தான் அனில் கும்ப்ளே விளையாடினாரு. அதுல மினிமம் 45 ஓவர் கிட்ட எல்லா இன்னிங்ஸ்லயும் போட்டாரு. இந்தியாக்காக அந்த சீரிஸ்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. 3 டெஸ்ட் மேட்ச் விளையாடி 24 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2004 சீசன் ஃபுல்லாவே இந்தியாக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா அனில் கும்ப்ளே தான் இருந்தாரு. அந்த மனசுதான் சார் கடவுள். அன்னைக்கோண்டி அனில் கும்ப்ளேக்கு சௌரவ் கங்குலி வாய்ப்பு கொடுக்காம போயிட்டு இருந்தாருன்னா அவரோட கேரியர் முடிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கேப்டன் இந்தியா டீமுக்கு கிடைப்பாரான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாதுங்க. கங்குலி பெஸ்ட் கேப்டன் ஃபார் எவர்.